வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். அடுத்து இந்த மாடியூலோடைய குவிஸ். நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் படித்து முடிச்சாச்சு. அதை வச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் அண்ட் குவிஸ் மாதிரி இவ்வளோ நேரம் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு பேர் மட்டும் வித்தியாசமாக. ஸோ இன்புட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த இன்புட் வில் கண்டெய்ன் டெஸ்ட் கேஸ் டி ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட். சரி, அடுத்தது எக்ஸ் ஒய் ஜெட் மூணு வாங்கிக்கணும். மூணுமே இன்டிஜர்ஸ். எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு மேப் இன்ட் இன்புட் டாட் ஸ்பிளிட். இப்போ கேள்வி என்னன்னா, இது மூணுமே ஒரு யூசருடைய அவங்க வந்து செட்டரா டெஸ்டரா எடிட்டர் லிஸ்டா. எக்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்க செட்டர், ஒய் அதிகமாக இருந்தால் டெஸ்டர், இசட் அதிகமாக இருந்தால் எடிட்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள்ல, இஃப் எக்ஸ் இஸ் greater than y and x is greater than z, இவங்க என்னது செட்டர். அடுத்து else if y is greater than z print tester. இது கேபிட்டல் எஸ் வரும். மூணாவது else if, else தான் மூணாவது else print editorial list. ஓகே, ஆனால் இதில் ஒரே ஒரு கேள்வி எனக்கு, எங்கேயோ லாஜிக் தப்பு மாதிரியே தோணுது. நீங்கள் கேட்கலாம், எதுக்காக வந்து இங்கே ஒய் கிரேட்டர் தென் இசட் மட்டும் கொடுத்துருக்கோம், ஒய் கிரேட்டர் தென் எக்ஸுமே கொடுக்கலாமே அப்படின்னு. கொடுக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், ஒய் எக்ஸ் வந்து ரெண்டுத்தோட அதிகமாக இருக்குனாலே ஃபஸ்ட்டு கண்டிஷனில் போயிடும். அப்போ ரெண்டாவதுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸும் ஒய்யும் கிரேட்டர் இல்லை அப்படின்னு தானே. அதனால அந்த எக்ஸ் ஒய் செக் பண்ணாமல் ஒய் இசடு மட்டும் செக் பண்ணிட்டா அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. அதனால தான் அந்த மாதிரி செக் பண்ணல. ஆனால் இது கரெக்டா? லார்ஜ் இன்ட்டு புட்டு எங்கேயோ தப்பு பண்ணிட்டே இருக்கணும். இப்படிலாம் கோட் அடிச்சா என்ன பண்ணுறது? என்னை வச்சுட்டு யுவர் அவுட்புட் என்ன தப்பு இதில்? ஓ டெஸ்ட், இது ஃபார் லூப்பில் வந்துடணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் டி. இது ஒரு டெஸ்ட் கேஸுக்கும் இது நடக்கணும். செட்டர், எடிட்டர் லிஸ்ட், டெஸ்டர். ஓகே, கரெக்டானு பார்க்கலாமா? You did it. அடுத்தது செஃப் அண்ட் மாஸ்க். Chef is shopping for masks. In the shop, encounter two type of masks. Disposable Y, X, but last only 1 day. Cloth mask Y, but last 10 days. Chef wants to buy mask to last him 100 days. He will buy the mask which cost him the least. இவருக்கு 100 நாள் மாஸ்க் வேணும். எது வந்து காசு கம்மியாக இருக்குதுன்னு வேணும். There are in tie in terms of cost. Chef will be eco-friendly and choose the cloth mask. If there is a tie in terms of cost, which type of mask will chef choose? First line will be a single integer test case. T equal to input int of input for I in a range of t. x y வாங்கணும். x, y equal to map int input dot split. என்ன சொல்றாங்க? எக்ஸுங்கிறது டிஸ்போசபிள் மாஸ்கோடைய காஸ்ட்.
ஒய்ங்கிறது கிளாத் மாஸ்கோடைய காஸ்ட். இந்த ரெண்டு காஸ்ட்டுமே ஒன்றா இருந்ததுன்னா இன்கேஸ் தேர் இஸ் அ டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட், செஃப் வில் பி ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் கிளாத் மாஸ்க் தான் வாங்குவார். இதுவே காஸ்ட் வித்தியாசமாக இருந்ததுன்னா இது வந்து 10, இது வந்து 100 அப்படின்னா காஸ்ட் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா இவருக்கு வந்து 100 நாளைக்கு வந்து மாஸ்க் வேணும். அதனால் அந்த காஸ்ட்டை வச்சு நம்ம டிஸ்போசபிள் மாஸ்கோடைய காஸ்ட் எவ்வளோ வருது, கிளாத் மாஸ்கோடைய காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு எது 100 நாள் வரும் அதுக்கான விலை என்னன்னு பார்த்து அதில் மினிமமாக இருக்கிறத தான் வந்து காஸ்ட் மினிமமாக இருக்கிறது தான் வாங்கணும். புரியுதா? குழப்புதா? இப்படி தான் இருக்கும் லாஜிக்கல். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கணும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இது வந்து 10, டிஸ்போசபிள் வந்து 10, இது வந்து 100. 1 100 ரூபா. இது வந்து 1 10 ரூபா. 1 10 ரூபானா ஒரு நாள் தான் வரப்போகுது. அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபானா 100 நாளைக்கு எவ்வளோ வரும்? 10 × 100 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய் அவர் வாங்குவாரா? இது ஒன்று வந்து 10 நாளைக்கு வருது. அப்போது இது வந்து 10 வாங்கினா போதும். இதுவும் 1000 ரூபா தான் வரும். இது ரெண்டும் 1000 ரூபா, ரெண்டுமே ஒரே காஸ்ட் வருது. அப்போ என்ன பண்ணிடுவார்? ஒரு கிளாத் தான் எடுப்பார். அதுதான் இங்கே போட்டிருந்தாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி. அடுத்தது எடுத்து பார்க்கலாம். இது வந்து 9 ரூபா, இது வந்து 100 ரூபா. ஒரு மாஸ்க்கு 9 ரூபா, இது ஒரு நாளைக்கு வரும். 100 நாளைக்கு 900 ரூபா வரும். 100 × 9. இதே இந்த கிளாத் மாஸ்க் எடுத்தாருன்னா 10 வாங்கணும் அவர். ஏன்னா ஒரு மாஸ்க்கு 10 நாள் தான் வரும். இப்போ 100 × 10 1000 ரூபா, 1 ரூபா மிச்சமாகுதா? அப்போ இதுதான் எடுக்க போகிறேன். எப்படிலாம் லாஜிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? டிஸ்போசபிள் காஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 100. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ 100 நாளைக்குன்னா 100 வேணும். அடுத்தது கிளாத் மாஸ்கோடைய காஸ்ட் ஈக்குவல் டு ஒன்று வந்து 10 நாளைக்கு வரப்போகுது. ஸோ ஒய் இன்ட்டு 10. அப்போ தான் 100 நாளைக்கு வரும். இப்போது இஃப் டிஸ் காஸ்ட் ஈக்குவல் டு கிளாத் காஸ்ட், இது ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா அவர் என்ன செலக்ட் பண்ணுவார்? கிளாத்னு பிரிண்ட் பண்ணணும். else if இங்கே நம்ம ஆட் பண்ணிடலாம்ல. if disposable cost equal to cloth cost or disposable cost is greater than cloth cost. அதுக்கு நம்ம இங்கே ஈக்குவல் டுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுவே போட்டுடலாம். கிரேட்டர் தேனாக இருந்தாலும் இல்லைனா ஈக்குவல் டுவாக இருந்தாலும் கிளாத்து. else print disposable. சரியா? Awesome. Expiring bread. Elcock loves bread. She has n loaves of bread, all of which expires after m days. She can eat up to k loaves of bread in a day. Can she eat all the loaves of bread before they expire? எல்லாத்தையுமே சாப்பிட முடியுமா? என்ன சொல்கிறாங்க? n loaves of bread இருக்குது. எல்லாமே எம் டேஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். ஒரு நாளைக்கு கே வந்து சாப்பிட்லாம், அவங்க கே சாப்பிடுவாங்க. கேன் ஷி ஈட் ஆல் தி லோஸ் பிஃபோர் தே எக்ஸ்பயர்? அதே தான் நான் திருப்பி சொன்னேன்னா,
ஈச் டெஸ்ட் கேஸ் n m and k. n வந்து நம்பர் ஆஃப் லோஸ். இப்போ 100 லோஸ் இருக்கு. m வந்து 100 நாளில் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட முடியும்னா 100 நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா? முடியும். இப்போ 9 இருக்கு. 2 நாளில் சாப்பிட்டு 2 நாளில் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஒரு நாளைக்கு 5 சாப்பிட்லான்னா முடியும். இப்போ 19 இருக்கு. 6 நாளில் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஒரு நாளைக்கு 3 தான் சாப்பிட முடியும். அப்போ 6 நாளைக்கு 18 தான் சாப்பிட முடியும். நமக்கு இங்கே கிடச்சிடுச்சுல. 6 into 3, 5 into 2. சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் t equal to int of input for I in range of t n, m, k equal to map int input dot split if m into k is greater than n. Print no, else print yes. அதான் இந்த செமி கோலனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். தப்பாக வந்துடுச்சுல்ல. நம்ம மாற்றி போட்டோம். கிரேட்டர் தேன் கே இன்ட்டு இது கிரேட்டர் தேன், இங்கே லெஸ் தேன் போட்டுடலாம். லெஸ் தேனாக இருந்ததுன்னா நோ, இல்லைன்னா எஸ். ஒன்று ஓகே, கரெக்டு. அடுத்தது parity. Ashu and Arvind participated in a coding contest. They received n chocolate. இதை வந்து 2 பேருக்குள்ளே ஈக்குவலாக பிரிச்சுக்கணுமா? Can you help them by deciding if it is possible for them to divide all the n chocolate in such a way that they get the equal number of chocolate? அதை வந்து ஈக்குவலாக பிரித்து 2 பேரும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாக்லேட்டை உடைக்கலாம் கூடாது அப்படிங்கிறாங்க. t equal to int of input for I in range of t, n equal to int of input number of chocolates. நம்ம இதுக்கு அந்த ஆட் ஈவன் பார்த்தோமே அந்த மாதிரி. இஃப் n percentage 2 equal to 0, இது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா இவங்களால ஈஸியாக கரெக்டாக பிரிச்சுக்க முடியும். எஸ், எல்ஸ் print no. என்னமோ தப்பு. நான் முதல்ல இருந்தே இதே தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்புட்டுன்னு டைப் பண்ணிட்டே இருக்கேன். அது இன்புட். இப்போவும் தப்பா? இங்கேயும். இதுக்கு நான் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அது சரி. அடுத்தது இதோட முடியுது இந்த மாடியூல். Scalene triangle. Given ABC are the sides of the triangle. Find whether the triangle is scalene. Scalene triangle. அது என்ன இங்கே படித்தானான்னு தெரியல. Triangle is said to be scalene if all 3 sides are distinct. It is guaranteed that sides represents a valid triangle. Distinct என்ன? தனி. 3 சைடுமே தனித்தனியாக இருந்ததுன்னா scalene triangle. ஸ்பெல்லிங் தப்பாக சொன்னா மன்னிச்சிடுங்க.
The first line will the test case while t greater than 0 abc map அவங்களே கொடுத்துட்டாங்க input dot split for each test case t equal to t minus 1 ஏன்னா டெஸ்ட் கேஸ் வரைக்கும் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ if a is not equal to b and a is not equal to c and இப்படி கொடுக்கலாமா? a is not equal to b not equal to c. துப்பிடாதே, மூணுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஆன்சர் எஸ் கொடுக்கணுமா? கேபிட்டல் எஸ். எல்ஸ் இந்த மாதிரி ஒரு கோடை நானும் 3 கண்டிஷனை சேர்த்து அடித்தது இல்லை, வந்துடுச்சு. சூப்பர். ஏவும் பியும் சியும் ஈக்குவலாக இல்லைன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். சூப்பர், முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சால்வ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இப்போ தான் வந்து லாஜிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு படிக்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு மாடியூல் ஆன் லாஜிக் பில்டிங், எப்படி வந்து லாஜிக்கை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இதை நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வணக்கம், டேக் கேர், கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம்.